இந்த சாம்பார் பொடியவே பாருங்களேன் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோடு தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இது உணருவீங்க. என் அன்பு வணக்கம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பிடி கொழுக்கட்டையை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இதில் நான் போடுற இன்க்ரீடியண்ட்டோட கரெக்டான மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா யார் பண்ணினாலும் இது ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக வந்துடுங்க. அதாவது நார்மலாக நீங்கள் இந்த பிடி கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஆறிடுச்சின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். காலையில் பண்ண கொழுக்கட்டை கூட ராத்திரி சாப்பிட்டா கூட பூ மாதிரி இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி மாவை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இடியாப்பம் மாவு, கொழுக்கட்டை மாவு, எந்த மாவாக இருந்தாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா வறுத்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேன். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் கீயை சேர்த்துக்கிட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் நான் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நான் வந்து 1/4 தேங்காவை வெட்டி வச்சுருக்கிறேன். அதை நான் போட்டு நல்ல பொன்முருளாக வறுத்துக்கிறேன். பார்த்திங்களா, இந்த கலர் இது வந்தால் போதும். இதை நம்ம அதே அரிசி மாவில் நம்ம போட்டுக்கலாம். அரிசி மாவு எதில் அளந்தமோ அதே டம்ளருக்கு 3/4 டம்ளர் நான் பாகு வெல்லத்தை நுணுக்கி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிறேன். அதோட 1.5 டீஸ்பூன் நான் ஏலக்காய் தூளியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, இதை அப்படியே கொதிக்க விடுங்க. வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் மற்ற வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா தூசி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம அந்த அரிசி மாவு வச்சுருந்தோம் இல்லையா வறுத்து, அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லம்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். பாட்டு கிண்டிகிட்டே இருங்க. அதெல்லாம் செட்டில் ஆகி நல்லா ஸ்மூத்தான ஒரு மாவு சூப்பராக வரும். எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவே உங்கள் வீட்டில் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள், ஷைனியாக. ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்லா ஆயிடுச்சு. இப்போ நான் இட்லி தட்டில் நான் வந்து கீயை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நார்மல் குக்கிங் ஆயிலில் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதை நான் நல்லா தடவிட்டு மாவை எடுத்து அப்படி லேசாக உருட்டி அப்படி பிடிச்சேன்னா பிடி கொழுக்கட்டை அருமையாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் அப்படியே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 4 minutes, அதுக்கு மேலே பண்ணிட வேண்டாம். ஜாஸ்தியாக பண்ணாலும் டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் நல்லா வராது. ஒரு 4 to 5 minutesக்குள்ளேயே வச்சு எடுத்தோன்னா ஒரு சாஃப்டான ஒரு பூ மாதிரி பிடி கொழுக்கட்டை அருமையாக ரெடி.